ஆமா, என்ன இதெல்லாம் ஒரே ட்ரெஸ் பாக்ஸா இருக்கு? ஓ, டெல்லி போயிட்டு வந்தார், வாங்கிட்டு வந்தாரா? டேய், எங்க அப்பாவை நல்லா சோப் போட்டு சொத்தெல்லாம் ஆட்டைய போடலான்னு பாக்குறீங்களா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? குடும்பமே ஃப்ராட் குடும்பம் தானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? டேய், பொறுக்கி உள்ள போய் நீ திருந்தலையடா. இத்தனை நாள் ஜெயில இருந்து உனக்கு புத்தி வந்திருக்குன்னு பார்த்தா இன்னும் தரதலையா தான் நீ இருக்க. ச்சே, உன் வயசு பையன் போலீஸ் ஆயிட்டான். நீயும் இருக்கியே, எனக்குன்னு பிறந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. அவனை பார்த்து திருந்துடா. ஆமா ஆமா, அவனை பார்த்து நான் திருந்தணுமா? நல்லா இருந்தானா நாசமா போனதுக்கு காரணமே இந்த குடும்பம் தானே. அவனை ஏன் கூட கம்பேர் பண்றியா? என் வாழ்க்கையை கெடுத்ததே இவங்க தான். டேய், அவங்களெல்லாம் விடு, இவங்கெல்லாம் வேற. ஆனா நீ என்ன பெத்தாப்பம் தானே. உனக்கே என் மேல அக்கறை கிடையாது, அப்புறம் அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? உலகத்திலே பெத்த புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பின குடும்பத்தோட உறவு கொண்டாடுற அப்ப நீயா மட்டும்தான் இருக்கும். டேய், நீ என் பொறுமையை சோதிக்கிற. மரியாதையை வாய மூடிட்டு இங்க இருந்து போயிடு. அப்படிதான் பேசுவேன். உனக்கு கொஞ்சமா சூடு சொரணம் இருக்கா? இந்த குடும்பம் உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கு, அவமானப்படுத்திருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு இலைய விரிச்சு சோற போட்டு மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடறதுக்கு வேற எதையாவது திங்கலாம். சுப்பிரமணி, அவரு அப்பாவா இருக்கலாம், ஆனா எங்க முன்னாடி அவர் மரியாதை பேசுறது நல்லா இல்ல. இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசுன அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஏய், அட்ரா, அட்ரா. வயசுல பெரியவர் என்னென்ன வார்த்தை பேசுறான்? ஏய், என் அப்பனை நான் என்ன வேணா பேசுவேன்டா, உனக்கு என்ன வந்துச்சு? சுப்பிரமணி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, அப்புறம் நல்லா இருக்காது. அப்படிதான்டா பண்ணுவேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். யோ, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என் அம்மா பொண்டாட்டியா இல்ல நிக்கிறாங்களே? சுப்பிரமணி,